ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம புடலங்காய் கூட்டு எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப்பில் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை நான் ஒரு 5 or 6 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை நல்லா அதில் கொஞ்சம் நிறைய தூசிலாம் இருக்கும். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் வாட்டர் ஊற்றி நான் கொஞ்சம் நேரம் அதை சோக் பண்ணி வைக்கிறேன். அதை சோக் பண்ணி ஒரு 1/2 an hour கிட்ட நான் அப்படியே விட்டுடுறேன். அதை நான் குக்கரில் பண்ணல, அதனால் ஒரு 1/2 an hour விடுறேன். இன்றைக்கி நான் ஒரு மீடியம் சைஸில் ஒரு புடலங்காய் எடுத்திருக்கேன். அந்த புடலங்காய் தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஸ்மால் சைஸில் அதை நான் கட் பண்ணி வச்சிடுறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மீன் டைம் நம்ம அந்த பருப்பை வேக வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நான் இது நான் 2 பேருக்கு தான் பண்ணுறேன். அதனால் ஒரே ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் பூண்டு பல், அப்புறம் 2 பச்சை மிளகாய் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பருப்பை வேக வைக்கிறது நம்ம குக்கர்லேயும் பண்ணலாம். நான் நார்மலாக பண்ணிக்கிறேன். ஒரு பேனில் கொஞ்சோண்டு அந்த ஊற வச்ச துவரம் பருப்பு, அதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டுட்டு அதோட கொஞ்சம் பெருங்காயமும் நான் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் நல்லா அதை வேக விட்டுடலாம். குக்கரில் பண்ணால் நமக்கு பெட்டராக இருக்கும். நான் இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்த புடலங்காய் பீசஸை தூக்கி உள்ளே போட்டுடுறேன். போட்டுட்டு நான் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இது கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணதுக்கப்புறம் தான் நான் போட்டிருக்கேன். அதோட அந்த பூண்டு பல்லையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நான் அதை அப்படியே அதை குக் பண்ண விட்டுடுறேன். இப்போ நம்ம அது சமைக்கிற நேரத்தில் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் ஆயில் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுக்கிறது எல்லாமே எடுத்துக்கிறேன். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, ஜீரகம், கடுகு எல்லாம் போட்டுட்டு அந்த 1 ஆனியனை கட் பண்ணி நான் உள்ளே போட்டு நல்லா வதக்குறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவு நம்ம வதக்கலாம். நம்ம சைடில் புடலங்காய், பருப்பு எல்லாமே வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ தக்காளி இந்த கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே தக்காளியை நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். சால்ட் தேவைன்னா நம்ம இந்த நேரத்தில் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி நம்ம செஞ்சு வச்ச புடலங்காய், அதோட நான் மிளகாய் எல்லாமே நான் போட்டுட்டேன். மிளகாய், பூண்டு எல்லாமே போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த பருப்பு மிக்சரோட நம்ம அந்த வெங்காயம் வதக்குனது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம குக்கரில் நான் ஆல்ரெடி ஹாஃபாக பாயிலாக இருக்கும்போது தான் நான் இதை ஆட் பண்ணேன். புடலங்காய் இப்போ ஃபுல்லாக அது 2 நாளாக குக் ஆகிடுச்சு. இப்போ நான் புளியையும் இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது தேவையான அளவுக்கு நமக்கு வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு மூடி போட்டு மூடிடுறேன். மூடிட்டு ஒரு 10 minutes நம்ம குக் பண்ணால் போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம நல்லா குக் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இதோட புடலங்காய் கூட்டு ரெடி. இப்போ நம்ம ரைஸில் வச்சோ சப்பாத்தியில் வச்சோ நம்ம இதை சாப்பிடலாம். அவ்வளோதான். ஈஸியான புடலங்காய் கூட்டு ரெடி.